ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் மற்றும் ஜாய் கிறிஸெல்லாவுக்கு இடையான போலி கல்யாணத்தை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். இவ்வளோ நாள் ரொம்ப அமைதியாக இருந்த மாதம்பட்டி ரங்கராஜோட வைஃப் ஸ்ருதி ரங்கராஜ் வந்து திடீர்னு சொல்லிட்டு பஸ்ட் அவுட் ஆகியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாதம்பட்டி ரங்கராஜோட வைஃப் ஸ்ருதி ரங்கராஜ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக ஜாய் கிறிஸெல்லா போடுற எல்லா வீடியோஸ் கமெண்ட்ஸ்க்கும் சைலண்ட்டாக இருந்த அவங்க ஃபைனலாக ஜாய் கிறிஸெல்லா ஸ்ருதி ரங்கராஜ் கிட்ட என்னென்ன விஷயங்கள் சேட் மூலமாக பேசியிருந்தாங்க, அவங்களுக்கு அனுப்பின லெட்டர்ஸ், அவங்க கிட்ட டிமாண்ட் பண்ண எல்லா விஷயத்தையும் லைனாக லிஸ்ட் அவுட் பண்ணி மீடியா கிட்ட கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஆரம்பத்தில் இருந்து அவங்க பணம் கேட்டது, அவங்கள டார்ச்சர் பண்ணியிருக்கிறது, எல்லா அந்த லெட்டர் அப்புறம் எல்லா சாட்ஸையும் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, எங்களுக்குள்ளே ஏற்பட்ட ஒரு சின்ன மனக்கசப்புனால நடுவில் வந்தவங்க தான் ஜாய் அப்படிங்கிற ஒரு பர்சன். அவங்க வந்து என் ஹஸ்பண்ட் வந்து அவர்கிட்ட நார்மலாக பேசினதை அவங்க லவ் வரைக்கும் கொண்டுட்டு போய் அவரை ரொம்ப மிரட்டி டிமாண்ட் பண்ணி அவங்கள மேரேஜ் பண்ணிக்கிட்டது இல்லாமல் என்னை விவாகரத்து செய்ய சொல்லி நிறைய தடவை அவரை டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க. நீ வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கலன்னா நான் எல்லா விஷயத்தையும் உன் ஒய்ஃப் கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணி மீடியா கிட்ட காட்டிடுவேன்னு சொல்லிட்டு மாதம்பட்டியை ரொம்ப நாளாக பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, எனக்கு வந்து 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய லைஃப்பை வந்து எதுவும் இல்லாமல் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்க டார்ச்சர் பண்ணதுனால தான் என்னுடைய ஹஸ்பண்ட் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் கிடையாது, அவங்களோட மோட்டிவ் என்ன அப்படின்னா எல்லாமே பணம் தான். அவங்க வந்து இது வரைக்கும் மீடியா கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு பணம் தேவை கிடையாது, அவங்க கிட்டேருந்து எனக்கு ₹1 கூட தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் சேனல்ஸுக்கும் இன்டர்வியூ கொடுக்கறது, அழுவுறது, சிம்பத்தி கிரியேட் பண்ண மாதிரி நடந்துக்கிட்ட ஜாய் வந்து ஏன் எங்ககிட்ட பணத்தை டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து லைஃப் ஃபுல்லாக பணம் வேணும், அவங்களுக்கு வந்து ஒரு சோர்ஸ் வேணும், ஒரு கோல்டு மைன் மாதிரி அவங்க வந்து அதை விட்டு கொடுக்க விரும்பலை. என்ன ஸ்ருதி வந்து இந்த சொத்தை வந்து பிரியறதை அவங்க விரும்பலை, இந்த கல்யாணத்தை அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் ஜாய் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, அவங்க ஆல்ரெடி மேரேஜ் ஆன ஒரு டிவோர்ஸி அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ இந்த ஃபேக்கான திங்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி அப்படியே ஃப்ரேம் க்ரியேட் பண்ணி ஒரு ஆளை இது பண்ணுறதுலாம் அவங்களுக்கு ஒன்றும் ஒரு சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் ஸ்ருதி வந்து ஓப்பன் அப்பாக பேசியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, கொஞ்ச நாளாக தான் ஸ்ருதி ரங்கராஜும் மாதம்பட்டி ரங்கராஜும் சேர்ந்து கேஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க.